ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சுவாமியோட அப்டேட் பேக் டு பேக். ரொம்ப நாள் கழித்து பேக் டு பேக் ஒரே நாளில் 2 அப்டேட் வர்றது ரொம்ப நாள் ஆச்சு. வெல்கம் பேக் கமல்ஸ் வியூ பாயிண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது மாதிரி அப்டேட்ஸ் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டா போஸ்ட்டை பற்றி பார்த்தரலாம். இந்த பாய்ஸுக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்க இந்த முடியை ஸ்டைல் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பிஹேவியர் இருக்குது. அது எவ்ரி பாய்ஸ், எல்லா பாய்ஸுக்கும் அந்த பழக்கம் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சுவாமி போன வாரம் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியிருந்தார். இந்த வாரம் க்ளீன் ஷேவ். பாய்ஸுக்கு க்ளீன் ஷேவ் பண்ணால் ரொம்ப வயசு அதிகமாக உள்ள மாதிரி இருக்கும். அது நான் எப்போவும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஆனால் சுவாமிக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இது மாதிரி ஒரு ஃபோட்டோ வேறு வந்திருக்கு. ஸோ இந்த மாதத்தோட சுவாமியோட லுக் க்ளீன் ஷேவ். நாளைக்கு ஆகஸ்ட் 1, அடுத்த மாதம் 29 சிங்கப்பூரில் ஃபேன்ஸ் மீட். அப்போ என்ன கெட்டப்பில் வரான்னு பார்க்கலாம். அதுக்கு நானும் ஈகராக வெயிட் பண்ணியிருக்கேன். தென் இன்னொன்று இந்த கலாட்டா ஈவெண்ட் இருந்துச்சுல, அப்போ ஒரு ரெகுலராக பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுற ஒரு காரோட ப்ரொமோஷன் பண்ணியிருந்தார். சீரியஸாக இந்த ரெட் கலர் ஷர்ட்டு அதெல்லாம் அவருக்கு பிடிச்ச கலர் ரெட் கலர்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அந்த ரெட் கலர் ஷர்ட்டு, அந்த காஸ்டியூம்ஸ், என்கிட்ட சாங்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா காஸ்டியூம்ஸ் சூப்பராக செலக்ட் பண்ணி போடுவார். அது நல்லா பிடிக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு சொல்லுவாங்களே, அது அவருக்கு நல்ல சென்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் கடைக்கு போனால் இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமா யோசிச்சே இருப்பேன். நமக்கு இது செட் ஆகுமா இல்லை அது செட் ஆகுமான்ட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் போய் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சட்டை இதெல்லாம் சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சுவாமி ஈஸியாக பண்ணிட்டாரு. அது எப்படின்னு நம்மளும் கற்றுக்கணும். அஃப்கோர்ஸ் அந்த இன்ஸ்டா பேஜ் அப்டேட் கார்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதோட ப்ரொமோட் பண்ணியிருந்தார். அந்த ப்ரொமோஷனில் அழகாக பேசியிருந்தார். இந்த மாதிரி நான் பெங்களூர்லேருந்து சென்னை வந்தால் என்னை எப்போ வந்தாலும் பொக்கே கொடுத்து ரிசீவ் பண்ணுறது எல்லாம் பேசியிருந்தார். நல்ல ப்ரொமோட் பண்ணியிருந்தார். நான் கூட நினச்சேன், என்னடா இன்னும் சுவாமியோட அப்டேட் இன்னும் வரலையே, சாட்டர்டே ஆயிடுச்சு இன்னும் வரல சாமியோட அப்டேட்டு. கொஞ்சம் தெலுங்கு ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் டோன்ட் மிஸ் த போஸ்ட். ஏன்னா வெள்ளி இல்லாட்டினா சாட்டர்டே, இந்த 2 நாளில் எப்படியாச்சும் சுவாமியோட அப்டேட் வந்துடும். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக லக்ஷ்மி எல்பியோட அப்டேட் வந்துட்டே இருந்துச்சு. நீங்களும் பார்த்தீங்க. அந்த போஸ்டர்ஸாக இருக்கட்டும். அப்புறம் இப்போ நேற்று சாத்திகா யூடியூப் சேனல்லேருந்து அந்த இன்டர்வியூ மாதிரி ஃபன்னாக ஒரு விளாக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மகாநதியிலேருந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்க யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்ட்டு நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தென் இது மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம கமல்ஸ் வியூ பாயிண்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.